திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம். மூன்றாம் ரகசியம். ஆரோக்கியம் வேண்டினேனோ பின்பழகியார் போலே. பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்பவர் நம்பிள்ளையின் அந்தரங்க சிஷ்யர். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுவு மற்று ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆள அடிமைகள் செய். அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமற எப்பொழுதும் ஓர் என்கிறபடியே இவர் நம்பிள்ளைக்கு குற்றேவல் புரிவதில் ஊக்கமிக்குள்ளவராயிருந்தார். ஒரு சமயம் ஜீயருக்கு உடல் நலம் குன்றி ஆச்சாரிய சேவை செய்ய முடியாமலிருக்க அவர் பிள்ளையின் சிஷ்யர்கள் சிலரிடம், நீங்கள் பெரிய பெருமாளிடம் எனக்காக ஆழி எழ ஏழை ஏதலன் முதலான பாசுரங்களை விண்ணப்பம் செய்து உடல் நலம் பழையபடி ஆக வேண்டுமென வேண்டுங்கள் என்று பிரார்த்திக்க, அவர்களும் அப்படியே பெருமாளை வேண்ட ஜீயர் பழையபடி உடல் நலமடைந்தார். சிஷ்யர்கள் நம்பிள்ளையிடம் சென்று, ஜீயர் இப்படி எங்களை வேண்டிக் கொள்ள கூறினார். பெருமாளிடம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வேண்டுவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் செய்யலாமா என்று கேட்க, பிள்ளை அவர்களை, ஜீயரின் கருத்து யாதாயிருக்கும் என்று உங்கள் நினைவு என்று கேட்க, இவர்களும் இங்கத்திய வாழ்க்கையில் பற்று ஜீயருக்கு விடவில்லை என்ற பொருள்பட பலவிதமாக பேசினர். ஜீயருடைய திருவுள்ளத்தை பிள்ளை அறிந்தவராகையால் அவரை அழைத்து, நீர் இப்படி பெரிய பெருமாளை நிர்பந்திக்கலாமா? இது ஸ்வரூப விருத்தமன்றோ என்று கேட்டார். ஜீயர் பிள்ளையிடம் தம் உள்ள கருத்தை வெளியிட்டபடி, தேவரீர் நீராடி எழுந்தருளி திருப்பரியட்டம் சார்த்தி கொள்ளும் போது திருமார்பிலும் முதுகிலும் குரு வேர்வை முத்துக்களாக அரும்ப அடியேன் ஆலவட்டத்தை சுற்றி சுழன்று பரிமாற வேண்டும். இந்த கைங்கரியத்தை இழக்க விரும்பாததால் பெருமாளை அப்படி வேண்டும்படி கூறினேன். மற்றபடி வாழ்க்கையில் அடியேனுக்கு வேறு பற்று எதுவுமில்லை என்று விண்ணப்பம் செய்தார். ஸ்வரூப விருத்தம் என்றதை அறிந்ததும் அதை பாராமல் ஆச்சாரிய சேவையே முக்கியம், தன்னை அழிய மாறியும் அதை செய்தேனே ஆக வேணும் என்ற திட வைராக்கியம் பின்பழகராம் பெருமாள் ஜீயரை போல் யாருக்கேனும் உண்டோ என்பது இவ்வார்த்தையின் கருத்து. மூன்றாம் ரகசியம் நிறைவடைந்தது.